Hello friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு மீண்டும் புது ஃபேஸ் லிஃப்டட் Volkswagen Tiguan கூட தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புது Volkswagen Tiguan உடைய டாப் லைன் வேரியன்ட் 1 லிட்டர் வெர்ஷன்ஸ் உடைய டாப் ஸ்பெக் வேரியன்ட் ஆன டாப் லைன் வேரியன்ட் நம்ம வந்து வாக் அரவுண்ட் ரிவ்யூ போட்டிருந்தோம். ஆனா பல பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க டாப் லைன் வேரியன்ட் டாப் அண்ட் வேரியன்ட் வந்து பெரும்பாலும் எல்லாரும் வாங்க மாட்டோம். ஸோ மிட் லெவல் வேரியன்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்ஸ் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மிட் ஸ்பெக் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜிடி லைன் வேரியன்ட்டுங்க. ஜிடிங்கிறது வேற, ஜிடி லைனுங்கிறது வேற. ஜிடி ஸ்பெக் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 1.5 லிட்டர் என்ஜினோட வரக்கூடிய ஹையர் ஸ்பெக் டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸ் டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக்கோட மட்டும்தான் வரும். அதெல்லாம் ப்ரைஸ் அதிகம். ஸோ அந்த அளவுக்கு ப்ரைசிங் பட்ஜெட் இல்லை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸும் தேவையில்லை. 1 லிட்டர் என்ஜின் போதும். ஆனால் அந்த ஸ்போர்ட்டியான லுக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து Volkswagen வந்து இந்த ஜிடி லைன் வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜிடி லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிடியோட லுக்ஸ் எல்லாமும் கொடுக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் என்ஜினோட வருது. உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸும் கிடைக்குதுங்க. ஓகே, ஸோ இதனுடைய ப்ரைசிங் என்ன, இது ஏன் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இதனுடைய ப்ரைசிங் நீங்கள் வந்து பார்க்கலாம். 14,59,000ங்கிறது 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வரக்கூடிய ஜிடி லைன் வெர்ஷனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங். ஓகே, அதே நீங்கள் 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் இருக்கு, அந்த வெர்ஷனுடைய ப்ரைசிங் கேட்டிங்கன்னா 15,74,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்ல இருக்குங்க. ஸோ இதனுடைய ஆன் ரோட் ப்ரைசிங் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஆன் ரோட் ப்ரைசிங் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா 19.5 lakhs உள்ளே முடிஞ்சிருது. இந்த பிரைசிங்க்கு இந்த வண்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வாக் அரவுண்ட் ரிவ்யூல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த புது ஃபேஸ் லிஃப்டட் Volkswagen Tiguan ஜிடி லைனோடைய ஒரு டீடைலான வாக் அரவுண்ட்குள்ள போயிடலாம். இன்னைக்கு இந்த ஜிடி லைன் Volkswagen Tiguan நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி Volkswagen ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் இன்னைக்குமே இருக்கு. உள்ள போகிற முன்னாடி இப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் Facebook, Instagram and Twitterலையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ Volkswagen Tiguan ஜிடி லைன் பார்த்தலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புது Volkswagen Tiguan ஜிடி லைன் உடைய வாக் அரவுண்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ப்ரைஸ் பார்த்துட்டோம். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஜிடி லைன் வேரியண்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஒன் லிட்டர் என்ஜினோட மட்டும்தான் கிடைக்குது, 1.5 லிட்டர் என்ஜினோட இல்லை. ஆனாலும் என்ஜின் ஸ்பெக்ஸ் ஒரு தடவை ப்ரஷ் அப் பண்ணிடலாமே. ஓகே, ஸோ என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Volkswagen போலோ காலத்திலிருந்து இருந்த அதே சேம் என்ஜின் தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். 1 லிட்டர் என்ஜினாக இருந்தாலும் 115 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 178 Nm மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் காலகாலமாக இருக்கிற கியர் பாக்ஸ் தான். ஆனால் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆட் பண்ணியிருக்காங்க. எனிவே கூடி விரைவில் இந்த 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தருது, அதை வந்து உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ நான் வந்து கொண்டு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரைட், இதுதான் என்ஜின் ஸ்பெக்ஸ் அண்ட் கியர் பாக்ஸ் ஸ்பெக்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்து லுக்ஸுக்கு வந்துடலாம். ஓகே, லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டாப் லைன் வேரியன்ட் வாக் அரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாப் லைன் வேரியன்ட்ல அது டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டிஆர்ல வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜிடி லைன் வேரியன்ட்ல உங்களுக்கு கனெக்டட் எல்இடி கிடையாது. ஓகே, ஸோ எல்இடி ஆல் வெதர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் வந்துருது வித் இது சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்இடி ஃபுல் எல்இடி செட்டப்லாம் இருக்குது. ஆனால் இந்த கனெக்டட் எல்இடி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு குரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் Volkswagen லோகோவுமே உங்களுக்கு இல்லுமினேஷன் இல்லாமல் தான் கிடைக்குது. நீங்கள் டாப் லைன் வேரியன்ட் டாப் ஸ்பெக் வேரியன்ட் போனால் மட்டும்தான் இல்லுமினேட்டட் Volkswagen லோகோ அண்ட் கூடவே கனெக்டட் எல்இடி டிஆர்ல உங்களுக்கு கிரில்லுக்கு மேலே கிடைக்கும். இந்த வேரியண்ட்ல அது இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி இந்த புது ஃபேஸ் லிஃப்ட் Tiguan பொறுத்தவரை உங்களுக்கு இல்லாத இன்னொரு விஷயம் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ். இந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது. டாப் அண்ட் வேரியண்ட்ல வந்து குரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்டாம்ல 2 குரோம் ஸ்ட்ரிப் வரும். ஆனால் இது ஜிடி லைன் ஜிடி ஃபோக்கஸ்டான கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்ஸ் தர வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் உங்களுக்கு வந்து குரோமுக்கு பதிலாக பிளாக் கொடுத்துருக்காங்க. இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த ஒரு மாற்றம். ஆனால் மாறாத இன்னொரு விஷயம், டாப் அண்ட் வேரியண்ட்லேருந்து சில ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த ஜிடி லைன் வேரியண்ட்லையும் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கிறது பார்க்கிங் பொறுத்தவரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ரைட். ஆனாலும் டாப் அண்ட் வேரியன்ட் எடுத்தாலுமே இந்த புது Volkswagen Tiguan பொறுத்தவரை 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம், அடாஸ் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்னும் கூட வெறும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும் தான் கொடுக்குறாங்க. ரைட், அதுக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது Volkswagen Tiguan பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. வண்டியோட டைமென்ஷன்ஸ்லையும் சரி, ஓவரால் சைட் ப்ரொஃபைல் டிசைன்லையும் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. இது இன்னும் கூட 4.2 மீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் தான் வருது. பட் பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக இருக்குது, நல்ல நீட்டான டிசைன் லாங்குவேஜ், அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஸோ இந்த ஜிடி லைன் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்டியான டச்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த அலாய் வீல்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபுல்லி கிளாசி பிளாக் ஃபினிஷில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 17 இன்ச் தான், ஆனால் டிசைன் வந்து டோட்டலாக மாறி இருக்கு. டியூவல் டோன் ஃபினிஷ் வந்து டாப் லைன் வேரியண்ட்டுக்கு மற்றும் ஹைலைன் வேரியண்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஆனால் ஜிடி லைன் அப்படின்னு எடுத்தீங்கனாலே பிளாக் அலாய் வீல்ஸ் தான் கிடைக்குது. பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா இந்த பிளெயினான அலாய் வீல் லுக்கை விட எனக்கு அந்த டியூவல் டோன் தான் பிடிச்சது. பட் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ஜிடி லைன் வேரியண்ட்டை பொறுத்த வரையுமே உங்களுக்கு வந்து 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படியே ஜிடி இந்த 1.5 டிஎஸ்ஜி வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதே அலாய் வீல்ஸ் தான் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு சர்ப்ரைஸ் தான். பார்க்குறதுக்கு ஓகேவா, டீசெண்டாக இருக்குது. ஆனால் ஜிடி ஸ்பெக் வெர்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரியல் டிஸ்க் பிரேக் வரும். இது 1 லிட்டருங்கிறதுனால உங்களுக்கு ரியல் ட்ரம் பிரேக் தான் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஏபிஎஸ், இபிடி அண்ட் மல்டி கொலிஷன் பிரேக்கிங் அந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க அலாங் வித் 6 ஏர் பேக்ஸ். ரைட், அது போக மீதி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலி மீதி க்ரோம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே டோர் ஹேண்டில்ஸ்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்மோக் க்ரோம் எஃபெக்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்விஎம்ஸுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி கிளாசி பிளாக்ல வருது, பாடி கலரில் இல்லாமல். மேற்படி நீங்கள் வண்டியோடைய மேல் சைடு அப்படி அதாவது டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லி மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் தான். ஓகே, இந்த ரூஃப் ரெயில்ஸுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த ரூஃப் ரெயில்ஸ் சில்வரில் கொடுக்காம பிளாக்ல கொடுத்துருக்காங்க, அது ஒரு மாற்றம். அண்ட் சன் ரூஃபுங்கிறது பெரிய பனோராமிக் சன் ரூஃப் டாப் லைன் வேரியண்ட்டில் நம்ம பார்த்தோம். இந்த ஜிடி லைன் வேரியண்ட்லையும் ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்ஸில் ஹைலைன் வேரியண்ட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு சின்ன சைஸ் சன்ரூஃப் தான் கிடைக்குது. பட் இதுவே போதுமான அளவுக்கு இருக்குது. நம்ம ஊர் வெயிலுக்கு இந்த சின்ன சன்ரூஃபே போதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கங்க. பெட்ரோல் டேங்க் வந்து வண்டியோடைய ரைட் சைடில் இருக்குது ஃபில்லிங். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் அது ஸ்டாண்டர்டாக வந்துருதுங்க. இன்ஃபினிட்டி எல்இடி டைல் லேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு லோகோவில் இலுமினேஷன் வருதா? இல்லை இல்லையா? இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரியரில் இருக்கிற லோகோலையுமே உங்களுக்கு அந்த எல்இடி எஃபெக்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து நான் இலுமினேட்டட் லோகோவாக தான் கொடுத்துருக்காங்க ஜிடி லைன் வேரியண்ட்டை பொறுத்தவரை. டாப் லைன் வேரியண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபோக்ஸ்வேகன் லோகோ இலுமினேஷனோட வரும், எல்இடிஸோட. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த சில்வர் ஃபினிஷ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு பிளாக்காக மாற்றிருக்காங்க. க்ரோம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிளாக்காக மாற்றிருக்காங்க. ரியர் பம்பர் நீங்கள் வந்து பார்க்கலாம் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டை கொஞ்சம் டார்க்கன் பண்ணியிருக்காங்க. டார்க் சில்வர் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ரியர் ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு வண்டியோடைய ரைட் சைடில் கிடைக்குது, அது ஒரு கவனிக்க வேண்டிய ஹைலைட். இந்த வண்டியில் ரியர் ஃபாக் லேம்ப் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப் இல்லை. தென் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் இந்த வெர்ஷன்ஸில் கொடுத்து தான் ஆகணும். இன்ஃபேக்ட் ரியர் வைப்பருங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஆகிருச்சு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரியரில் உங்களுக்கு பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, அது இங்கே நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் கிடைக்குது. தென் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 4 சென்சர்ஸ் இருந்தது, ஆனால் பின்னாடி 3 பார்க்கிங் சென்சர்ஸ் தான் கிடைக்குது. இது ஒரு வித்தியாசமான ஹைலைட்டாக இருக்குது. ஜிடி லைன் வேரியண்ட்ஸுக்கு போனால் மட்டும்தான் இந்த ஜிடி லைன் ஸ்பெசிஃபிக்கான வேரியண்ட் பிராண்டிங் உங்களால் சைடு ஃபெண்டர்ஸ்லையும் இங்கே ரியர் டெயில்கேட்லையும் பார்க்க முடியும். மீதி வேரியண்ட்ஸில் வேரியண்ட்டுக்கான பிராண்டிங் எதுவுமே இருக்காது, அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். டிஎஸ்ஐ 1 லிட்டர் வெர்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்ஐ அப்படிங்கிற பிராண்டிங் மட்டும் இங்கே டெயில்கேட்டோடைய ரைட் சைடில் கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியரோடைய ஹைலைட்ஸ், டிஃப்ரென்சஸ், விஷயங்கள் வண்டியோடைய லுக்ஸ் பொறுத்தவரை. இப்போ வாங்க கேபினுக்கு உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே வாங்க, இதுவும் நம்ம வந்து Volkswagen Taycan ஃபேஸ்லிஃப்ட் ஜிடி லைன் வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாமா? ஸோ கீ பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. டாப் லைனில் பார்த்தா அதே சேம் கீஸ் தான். ஸ்மார்ட் கீஸாக இருந்தாலும் இது எமர்ஜென்சி கீ, ஃப்ளிப் கீயாக தான் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸாக தான் கொடுக்குறாங்க, ரெண்டுமே ஃப்ளிப் கீஸாக வருது. இட் இஸ் ஓகே. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கீயாக வந்து ஃப்ளிப் கீ கொடுத்துருந்தாலுமே இதில் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது. அதுக்கான பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஓகே, சென்டர் கன்சோலில் கியர் லீவருக்கு பக்கத்தில் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து பட்டன் ஸ்டார்ட். ஓகே, மற்றபடி இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிபிக்கல் ஜிடி லைன் Volkswagen கார் பொறுத்தவரை என்ன எதிர்பார்ப்போங்க? ஆல் பிளாக் இன்டீரியர், ரெட் ஹைலைட்ஸ், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ரெட் ஹைலைட்ஸ் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் இல்லை. ஆனால் இன்டீரியர் ஃபுல்லாகவே பிளாக் தீமில் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஓகே, டியூவல் டோன் இல்லாமல் ஃபுல்லாக பிளாக்காக கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ரூஃப் லைனரும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரூஃப் லைனிங் மெட்டீரியல் கூட ஃபுல்லாகவே பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸுமே பிளாக்ல தான் இருக்குது. ஸோ சீட்ஸை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லெதர் சீட்ஸ் கிடையாது, ஃபுல்லி ஃபேப்ரிக் அப்போல்சரி. ஆனால் இதுவுமே வந்து பிளாக் அண்ட் கிரே அப்படிங்கிற தீமில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளான சீட்ஸ், அதே சேம் சீட்ஸ் தான். சீட்ஸோட டிசைனில் பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லை, ஆனால் ஃபேப்ரிக் அப்போல்சரியாக வந்து கொடுக்குறாங்க ஜிடி லைன் வெர்ஷனில். இதில் பார்ஷியல் லெதரட் மெட்டீரியல்னு சொல்லலாங்க. இந்த இடம் ஃபுல்லாக லெதரட்டில் வருது.
இந்த சென்டர் பார்ட்டும் சைடு பார்ட்டும் ஃபுல்லாகவே ஃபேப்ரிக்கில் வருது. ஸோ ஒரு மாதிரி பார்ஷியல் லெதரட் அப்போல்சரி, பார்ஷியல் ஃபேப்ரிக் அப்போல்சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரெட் ஹைலைட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் ஒயிட்டுக்கு பதிலாக, அது ஒரு சின்ன குறை. மற்றபடி இட் இஸ் ஆல் ஓகே. பவர் அட்ஜஸ்டபிள் இல்லை, உங்களுக்கு ஃபுல்லாகவே மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸை தான் கொடுக்குறாங்க. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. தென் ஜிடி ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபுட் பெடல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மீதி வேரியண்ட்ஸில் கிடைக்காது. நீங்கள் ஜிடி ஸ்பெக் வெர்ஷன்ஸ் போகலாம், அல்லது ஜிடி லைன் வேரியண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் இந்த அலுமினியம் ஃபினிஷ் பெடல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒரு ஸ்போர்ட்டியான ஃபினிஷ் அண்ட் லுக்குக்காக. ஓகே ரைட், இப்போ உள்ள ஏறுவோம். ஓகே, ஸோ இப்போ உள்ள ஏறி உட்காந்தாச்சு அப்படின்னு இருக்கும்போது ஓவரால் டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூ நீங்கள் வந்து பார்க்க முடியும். பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லைங்க. ஓகே, நம்ம ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் Volkswagen Tiguanல என்ன மாதிரி ஒரு லுக்கு பார்த்தோமோ ஜிடி லைன் வேரியண்ட்டில் அதே மாதிரி லுக் அண்ட் ஃபினிஷ் தான் இதுலேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. என்னென்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கு, எக்ஸ்டீரியர் லுக்கு மாறி இருக்குது, இன்டீரியரில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்கு, அவ்வளோதானே தவிர பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. டோர் பேட் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க முடியும், அதே மாதிரி தான் இருக்குது, பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. இதில் உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த டோர் ஆம்ரெஸ்ட் ஏரியா வந்து லெதரட் பேடிங்கோட கிடைக்குது, அது ஒரு தெரிஞ்ச விஷயம். ஓகே, தென் இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து டேஷ்போர்டோடைய ஃபுல் அகலத்துக்கும் டோர் டு டோர் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் ரெட் ஹைலைட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதாங்க. ஓகே, டேஷ்போர்டோடைய பேனலிங்க்கு கீழே இந்த ரெட் கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களால் பார்க்க முடியும். இதுதான் வந்து ஜிடி லைன் வெர்ஷனுக்கு கிடைக்குது. நார்மல் டாப் லைன் வேரியண்ட்டுக்கு இந்த ரெட் ஹைலைட் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஜிடி லைன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது ஸ்டியரிங் வீல்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிலாக இருக்குது இன்னைக்கு, ஏசி ஆன் பண்ணிடுவோமா? அதுக்கு பட்டன் ஸ்டார்ட் இதோ கொஞ்சம் கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டார்ட் என்ஜின் ஸ்டாப்புங்கிறது எழுதியிருக்கிறது, பட் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்டார்ட் செய்து விட்டேன். இதோ நீங்கள் வந்து பார்க்க முடியும், இந்த டிஸ்பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே ரெட் தீமில் கொடுத்துருக்காங்க. டிபிக்கல் ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக் அண்ட் வியூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லி ரெட் தீம்டான டிஸ்பிளேஸ் உங்களால் பார்க்க முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை. ஸோ ஸ்டியரிங் வீல் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதர் ஆப் ஸ்டியரிங் வீல் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுலேயே உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, அண்ட் ஸ்டியரிங் மோடோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியேஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் மட்டும் இல்லை, இது ஆல் வெதர் ஹெட்லாம்ப்ஸும் கூட. ஸோ இது உள்ளே இழுத்திங்கன்னா ஆல் வெதர் செட்டிங் ஆன் ஆகுது பாருங்கள். ஃபாக் லேம்ப்ஸுக்கு பதிலாக ஆல் வெதர் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது மாற்றம், அது டாப் லைன் வேரியண்ட்டில் ஏற்கனவே பார்த்தோம். கூடவே ஸ்டியரிங் வீலில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்ட்டர் எடுத்தாலும் சரி, நீங்கள் டிஎஸ்ஜி வெர்ஷன் எடுத்தாலுமே சரி, உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கிடைக்குது, அது ஒரு ஹைலைட். இந்த ஸ்டியரிங் வீல் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கிடைக்குது, அதில் எந்த குறையும் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம பழைய ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் டைகுனோடைய ஜிடி ஸ்பெக் வெர்ஷன்ஸ்லையும் டாப் லைன் வேரியண்ட்லையும் பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே தான். அதே அளவு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் லைன் வேரியண்ட் போனீங்கன்னா Volkswagen Tiguanல டிஸ்பிளே இருக்கிறது, அந்த டிஸ்பிளே வந்திருக்கும். ஆனால் இது வந்து ஏற்கனவே பழைய டைகூனில் இருந்த டிஸ்பிளே. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது, ஒரு மிட் வேரியண்ட்டுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து மல்டிபிள் டிஸ்பிளே வியூஸ் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் அண்ட் சிம்பிளிஸ்டிக் டிஸ்பிளே எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் மீதி செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற கண்ட்ரோல்ஸுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ யா, ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீட், கியர் டிஸ்பிளே, ரீஃபியூல் குவான்டிட்டி, நேவிகேஷன், ஆடியோ, டெலிஃபோன், ஸ்டீரிங் ஆங்கிள், டெஸ்டினேஷன் இன்ஃபோ, என்ன மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து இதில் ப்ரையாரிட்டியாக வியூ பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம், செட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் எந்த குறையும் இல்லை. ஓகே, நான் வந்து இப்போது மைலேஜ் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறேன். ஸோ அது ப்ரையாரிட்டியாக காட்டும். ஓகே, தென் அதுக்கப்புறம் இங்கே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஏற்கனவே டாப் லைன் வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம். இது அப்டேட்டடான ஓஎஸ், அப்டேட்டட் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிற ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். சைஸ் சேம் தான், பட் யூசர் இன்டர்ஃபேஸ் மாறி இருக்குது. இதில் உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸுமே இப்போது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேருந்தே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்தாச்சு. அதுபோக ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸோட டிஸ்பிளே மானிட்டர் ஆட் ஆகியிருக்கு அண்ட் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுற பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் மாறி இருக்குது. பார்க்குறதுக்குமே கொஞ்சம் இன்னும் கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேயாக தான் இருக்குது. அதான் Volkswagenோடைய இன்பில்ட் ஆப் ஸ்டோர் ஒன்று இருக்குது. அண்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் விஷயங்கள் புதுசாக ஆட் ஆகி இருக்கிறது நீங்கள் பார்த்தா ஃபீல் பண்ண முடியாது. யூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். ஓகே, அதை தாண்டி இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நார்மலாக கிடைக்கிறது தான். பழைய டைகூன்லேயுமே இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாங்க அவங்க. அதை மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப கிரெயினியான, வெரி வெரி ஆவரேஜான ஒரு கேமரா குவாலிட்டி தான். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் கேமரா குவாலிட்டி அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அது என்னங்க எவ்வளோ பெரிய கஷ்டம், அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியல, பட் பண்ணல. டாப் லைன் வேரியண்ட்லேயே பண்ணல, இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது.
ஸ்டில் ஓகே. தென் ஏசி பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அது வந்து நமக்கு நார்மலாகவே வர ஒரு விஷயம் தான். டச் பேஸ்டு டிஸ்பிளே, பட் இருந்தாலும் இந்த மாதிரி இண்டென்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைடிங் ஃபங்க்ஷன்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம். பெரிய அளவில் இடைஞ்சல் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லை. பட் இது ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து டிரைவர்ஸுக்கு. அப்படி வேணும்னா நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, அதை தாண்டி வேறு இந்த வெண்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன், பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் எதுவும் கிடையாது. ஆனால் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஆஸ் யூஷுவல் இங்கே உங்களுக்கு வந்து கிடைக்குது. சென்டர் கன்சோலில் ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, அதுபோக ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு 2 C-type USB சார்ஜிங் போர்ட்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்குது. தென் இதுதான் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கான செலக்டர் லீவர். டிஎஸ்ஜியுமே இதே மாதிரி தான் இருக்கும். டிசைனில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் இது உள்ள என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அதுதான் வந்து மாறும். ஸோ லீவர் டிசைனில் எந்த மாற்றமும் இல்லை. டிரைவ் மோடு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க டார்க் கன்வெர்ட்டருக்குமே. அண்ட் மேனுவல் மோடுக்கு நீங்கள் இப்போ ரைட் தள்ளி ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அல்லது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடை போட்டுட்டோ ஆட்டோமேட்டிக்கில் போட்டுட்டோ நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் குட் அண்ட் கன்வீனியன்ட். தென் இங்கே வந்து கீ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சென்டர் கன்சோலில் இந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ். அண்ட் இது வந்து ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் தான், பிரச்சனை இல்லை. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஹேண்ட் பிரேக் லீவர் மேனுவல் தான். நீங்கள் டாப் லைன் டாப் ஸ்பெக் ஜிடி ஸ்பெக் வேர்ஷன் எடுத்தாலுமே மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுக்குறாங்க. அது ஒன்று தான் இந்த வண்டியில் இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. வேறுன்னு பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் டீசெண்டான சைஸ், கூலிங் வசதியோடு கிடைக்குது, தெரிஞ்ச விஷயம். பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர் பேட்ஸில் உங்களால் பார்க்க முடியும். ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் வந்து பரவாயில்லையாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடி லைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு சப்வூஃபர் கிடையாது. ஃபோக்ஸ்வேகன் பிராண்டோடைய 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும். ரைட், அது போக வேறு இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பரவாயில்ல, ஆட்டோ டிம்மிங் IRVM வந்துடுது. ஸோ எலக்ட்ரோக்ரோமிக் ஆட்டோ டிம்மிங் IRVM கிடைக்குது. அண்ட் ஆல் எல்இடி கேபின் லேம்ப்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ இது வந்து நைஸ். இந்த வேரியண்ட்லேயாவது பின்னாடி லைட்டிங் தனியாக கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது என்னன்னு தெரியல. டாப் லைன் வேரியண்ட்டில் ரியல் லைட்டிங் கொடுக்கல, ஆனால் மிட் வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. காரணம் பேனராமிக் சன்ரூஃப் டாப் லைனில் கிடைக்கும். இந்த வேரியண்ட்டில் பேனராமிக் இல்லை, சின்ன சன்ரூஃப் தான். பட் இந்த சன்ரூஃபே போதும் தாங்க நினைக்கிறேன். நம்ம ஊர் வெயிலுக்கு இந்த சன்ரூஃப் போதும். டீசெண்டான சைஸ். அதுக்கான ஃபிசிக்கல் கண்ட்ரோல் பட்டன், சன்ரூஃப்கான கண்ட்ரோல் பட்டன் இங்கே இருக்குது. சன்ஷேடும் இதுவும் சேர்ந்து அதுவுமே ஒர்க் ஆகும். அண்டு லெஃப்ட் சைடு கோ டிரைவர் சைடு சன்வைசரில் வேனிட்டி மிரர் ஒன்று கிடைக்கிது. இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஃபீச்சர் ஹைலைட்ஸ் அண்ட் ஃபீச்சரோடைய சமரி என்னென்ன கிடைக்கிது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பெருசாக எதுவும் மிஸ் ஆகலை. ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆகுது. அதாவது வெண்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, லெதர் சீட்ஸ் இல்லை, பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இல்லை. அண்டு மற்றபடி பெருசாக ஒன்றும் மிஸ் ஆகலைங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது. பேனராமிக் சன்ரூஃப் இல்லை, சின்ன சன்ரூஃபே போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஓகே. இப்போ பேக் சீட் எப்படி இருக்குது அதை பார்த்துலாமா? Volkswagen Taygun GT லைனோடைய பேக் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எனக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியலைங்க. டாப் லைன் வேரியண்ட்டில் என்னென்னா டியூவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க இன்டீரியருக்கு. வண்டியோடைய இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் ஏரியா, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட்லி பிளாக் இன்டீரியராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் ஓகே, அந்த ஒரு பிரைட்டான ஏரி ஃபீல் எனக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி வண்டியோட இன்டீரியர் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். டிரைவர் சீட் இத்தனைக்கும் ஏன் ஹெட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு ஸ்பேஸ் எனக்கு இருக்குது. ஸோ லெக் ரூமில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹெட் ரூமும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் இல்லை. அதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம்ல பிரச்சனை இல்லை. அண்ட் அது தவிர பார்த்தீங்கன்னா லைட்டிங் கிடைக்குது உங்களுக்கு. ரியர் சீட்ஸுக்கு தனி கேபின் லைட்டிங் இந்த ஜிடி லைன் வேரியண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற டாப் லைன் வேரியண்ட்டுக்கோ ஜிடி பிளஸ் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்குலாம் போனீங்கன்னா இந்த ரியர் லைட்டிங்கே இல்லாமல் இருக்கும். ரியரில் வாடுறவங்க வந்து இருட்டில் தான் வாழுவாங்க. ஆனால் மீதி பேஸ் வேரியன்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ரியர் லைட்டிங் கிடைக்குது. ஒரு மாதிரி வித்தியாசமான சுச்சுவேஷன் தான். பட் மற்றபடி யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியும். ரியர் ஏசி வெட்ஸுங்கிறது பேசிக் வேரியன்ட் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 C-type USB சார்ஜிங் போர்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல யோசனை பண்ணி நல்லா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரியருக்கு ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ 2 சீட்ஸ்க்கு பின்னாடியும் ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் கிடைக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் பெருசாக கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸ்லையுமே சாஃப்டான இந்த முழங்கை வைக்கிற இடங்கள்ல பேடிங் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்போ ரியர் சீட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபேப்ரிக் அப்போல்சரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்ஷியல் ஃபேப்ரிக் தான் அப்படின்னு சொல்ல முடியுங்க. ஓகே, இந்த சில ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் வருது. அண்ட் சென்டர் பகுதி நீங்கள் உட்கார இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிக்சரான ஒரு காம்பினேஷன் தான். 3 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த சேஃப்டியில் குறை இல்லை. கூடவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாமே இருக்குது. ஆனால் 3 பேர் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபின் அகலம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை.
ஒரு கிரெட்டா அளவுக்கோ ஒரு செல்டாஸ் அளவுக்கோ அவ்வளோ அகலம் கிடையாது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி உட்காந்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. மெயினாக சென்டரில் உட்கார்றவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இந்த சின்ன ஒரு டனல் தான். இது எல்லா வேர்ஷன்ஸ்லையுமே நான் ரிவ்யூஸில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு சின்ன டனல் இங்கே ஒன்று இருக்குது. பட் ஒரு ஆள் ஒல்லியான ஆள் இங்கே உட்காந்தாங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது ஓகே. அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் ஒன்று கிடைக்குது. ஸோ 2 பேர் தான் உட்காராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். இங்கேயே 2 கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா வேரியண்ட்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், அண்ட் கூடவே உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் பேசிக் வேரியன்ட்ல ஸ்டாண்டர்டாக கிடைக்குதுங்க. ஓகே, ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அடிஷனலாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. அதுபோக ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. ஆல் வெதர் LED ஹெட்லாம்ப்ஸும் கிடைக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர், அந்த மாதிரி விஷயங்களும் ஆட் ஆகுது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எந்த ஒரு பெரிய குறையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியும் இந்த GT லைன் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக இந்த GT லைன் வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே லக்கேஜ் ஸ்பேஸ் சேமாக தாங்க இருக்க போகுது. 385 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டிங்கிறது ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்குது. Volkswagen டைகுனை பொறுத்தவரை இது அவ்வளோவா இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் டீசெண்டான பேக்கேஜிங், நல்ல சைஸு, அதெல்லாம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. 5 பேரோட லக்கேஜை ஈஸியாக அந்த இடத்துல வச்சுக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பார்சல் ட்ரே ஷெல்ஃப் வந்து கிடைக்குது. அண்ட் அதுபோக லைட்டிங் வந்து ரைட் சைடில் ஒரு எல்லோ பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயுமே 3 கிலோக்கான கெப்பாசிட்டி பேக் ஹுக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸுமே என்ன சொல்கிறதுங்க, பேஸ் வேரியண்ட்லேருந்து இல்லை, அதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ இந்த வேரியண்ட்லையுமே அது கிடைக்குது, அடிஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்தவரை. ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளோருக்கு அடியில் இருக்குது. இது ஒரு சின்ன சைஸ் ஸ்டெப்னி தான், ஒரு சைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு இல்லை, 2 சைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 15 இன்ச் ஸ்டெப்னி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி யூஸுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டோட இந்த ஸ்டெப்னியை நீங்கள் போட்டு மாற்றி போட்டு ஓட்டிக்கலாம். இது டூல் கிட்டு, ஜாக் எல்லாமே இங்கே தான் இருக்குது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் இந்த அளவுக்கு இருக்குது இந்த GT லைன் வேரியண்ட்டோடைய லக்கேஜ் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே. இப்போ வாங்க, என்னடா பண்ணுற, சரி இப்போ வாங்க நம்ம இந்த GT லைன் வேர்ஷனோடைய ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகுங்கிறத பார்த்துக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா Volkswagen டைகுன் உடைய லேட்டஸ்டான GT லைன் வேரியண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் கம்மியாகுது. டாப் லைன் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சில ஃபீச்சர்ஸ் கம்மியாகுது. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு விலைக்கு ஏற்ற பணியாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா பெரிய சன்ரூஃப் இல்லை, சின்ன சன்ரூஃப் கொடுக்குறாங்க. அண்ட் அது போல் உங்களுக்கு வந்து பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், வெண்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் இல்லையே தவிர மீதி தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். முக்கியமாக இதில் வந்து இந்த ஆல் வெதர் LED லைட்ஸிங்கும் கொடுத்துருக்காங்க. மேலும் பெரிய சைஸ் டச் ஸ்கிரீன் சிஸ்டம், ஃபுல் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே குறை இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 360 கேமராலாம் இல்லை, எடாஸும் இல்லை. ஸோ இந்த வேரியண்ட்டில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் மற்றபடி ஓவரால் கம்ஃபர்டபுளான ஒரு வேல்யூ ஃபார் மணி டீசென்ட்டான வேரியண்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மெயினாக இந்த GT லைனுடைய ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா GT ஸ்பெக் வேர்ஷனுடைய கொஞ்சம் ஸ்போர்ட்டியான லுக்ஸ், இந்த பிளாக் டீடைலிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மெயினாக வந்து பிச் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறதுக்கும் ஸ்போர்ட்டியாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் இந்த GT லைன் Volkswagen டைகுன் ஃபேஸ் லிஃப்ட் வாங்குவீங்களா? இந்த ப்ரைஸுக்கு இது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.